அனைவருக்கும் வணக்கம். ஆர்ஆர் ஃபுட் ப்ரொடக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் இந்த திருக்குறளுக்கிணங்க நாங்கள் ஃபுல் வெரைட்டிஸ் செஞ்சு தரோம். இன்றைக்கி நம்ம ராகி மாவில் பூரி எப்படி செய்கிறோன்றது தான் பார்க்க போகிறோம். ப்ளஸ் ஒயிட் குருமாவும் எப்படி செய்கிறது அதுக்கு காம்பினேஷனாக அப்படின்றத பார்க்க போகிறோம். நாங்கள் கழுவி காய வச்சு அரைச்சி வச்சுருக்கோம். அந்த ராகி மாவோட எடுத்து வச்சுக்கோங்க. அதோட கொஞ்சம் உப்பும் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. சுட தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அந்த பப்புள்ஸ்லாம் மேலே வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் இந்த ராகி மாவை அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு கம்பு வச்சு நைட்டாக நல்லா அடிகனமாக கணக்குங்க. கலக்கிட்டு கொஞ்சம் நேரம் அந்த தண்ணிலாம் இழுக்கிற வரைக்கும் சிம்மில் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து கீழே வச்சுடுங்க. அது நல்லா ஆறின பிறகு நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ராகியில் பூரி செஞ்சுருக்கோம் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அதிலே ராகி மாவில் நம்ம சப்பாத்தியும் செய்யலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த சப்பாத்தி. நீங்கள் செஞ்சு பாருங்கள், பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இதில் எந்த விதமான பொருளும் நம்ம கலக்கல. ஒன்லி ஃபார் ஃபுல்லி ராகி மாவுலே செஞ்ச பூரி சப்பாத்தி. இதனால் பிள்ளைங்களுக்கு ரொம்ப அதிகமான இரும்பு சத்து அதிகமாக இருக்குது இந்த ராகி மாவில். இப்போ நம்ம ஒயிட் குருமா எப்படி செய்கிறோன்றது தான் பார்க்க போகிறோம். வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு பொரிச்சிக்கலாம். பட்டை லவங்கம் எல்லாத்தையும் போட்டுருங்க. அதில் கூட கொஞ்சம் பச்சை மிளகாய், ஒரு 10 பச்சை மிளகாவை கூட போட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி போடுங்க. இஞ்சி நல்லா ஃப்ரை ஆன பிறகு பூண்டு போடுவோம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆன பிறகு அதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி பழம் போட போகிறோம். தக்காளி பழம் இப்போ போட்ட பிறகு தக்காளி பழம் நல்லா சுருளாக வதங்கி வரட்டும். அது வந்த பிறகு புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை அது ஒரு கைப்பிடி அப்படியே போடுவோம். அது நல்லா சுருளான பிறகு நம்ம நறுக்கி வச்சுருந்த பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் மொத்தமாக அப்படியே போட்டுரும். அது கூட கொஞ்சம் பச்சை பட்டாணி வச்சுருக்கோம், அதையும் இப்போ போட போகிறோம். நல்லா சுருளை வதக்கிட்டு 1 லிட்டர் தண்ணி அளவு ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், காயெலாம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காவும் கூட கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா அரைச்சி ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுப்போம். அது கூட ஒரே 1 டீஸ்பூன் வறுக்கடலை போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுப்போம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பேஸ்ட்டை குருமாவில் எடுத்துகிட்டு வந்து ஊற்ற போகிறோம். பாருங்கள், குருமாவில் இப்போ ஊற்றியாச்சு. இப்போ இது நல்லா கொதித்து அந்த மேலே எண்ணெய் மிதக்கிற மாதிரி லைட்டாக வரும். அது வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், காய்கறிலாம் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு. இப்போ குருமா ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் குருமா ப்ளஸ் ராகி பூரி, ராகி சப்பாத்தி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காம்பினேஷன். பிள்ளைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. இதில் எந்த விதமான பொருளும் நம்ம ஆட் பண்ணல. ஒன்லி ஃபார் ராகிலே செஞ்சது. நாங்கள் பல விதமான மாவு வெரைட்டிஸ் செஞ்சு தரோம். உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர்